So, hello all. நம்ம லாஸ்ட் வீடியோவில் யூனிட் 4ல் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் பார்த்தோம், அதாவது EOQ டிட்டர்மினேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிட் 5ல் போன யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா EOQ டிட்டர்மினேஷன் ப்ராப்ளம்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்குமே. அதை தாண்டி மேக்ஸிமம் அந்த யூனிட்ஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஸோ அந்த EOQ டிட்டர்மினேஷன் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் ஒரு 8 to 10 மார்க் கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ்லேருந்து இருக்கும். ஸோ இந்த யூனிட்டில் நம்மளுக்கு ஒரு 2-3 இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. 2 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் அனாலிசிஸ்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க, டெப்ரிஷியேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அண்ட் ஃபைனலி நம்ம வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங்லேயும் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிரேக் ஈவன் அனாலிசிஸ் ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. கேட் கொஸ்டின்ஸ்லையும் கேட்டாங்க, அதே மாதிரி என்செம்லையும் கேட்டாங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நான் டேரக்ட்லி வீடியோக்கு போயிடுறேன். ஸோ இப்போ பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடி பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்னன்னு தெரியணும். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்னா ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் தேர் வில் பி நோ ப்ராஃபிட் அண்ட் தேர் வில் பி நோ லாஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனை தான் நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படினே சொல்லுவோம். the point at which there will be no profit and there is no loss அப்படின்ற பாயிண்ட் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். அண்ட் அனாலிசிஸ்னா என்னன்னா, அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம அந்த பாயிண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் பிரேக் ஈவன் அனாலிசிஸ். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் த காஸ்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் அண்ட் their பாசிபிள் இம்பேக்ட் அண்ட் வால்யூம் ஆஃப் த ஃபிலிம். அதாவது நம்ம காஸ்ட் கொடுப்போம், அதுக்கு என்ன அளவுக்கு எனக்கு ப்ராஃபிட் வருதுன்றதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணுறது தான் இந்த பிரேக் ஈவன் அனாலிசிஸ். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக நிறைய ப்ராப்ளம் ஃபார்முலாஸ் இருக்குது. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதை நான் இப்போது கொஞ்சம் அப்படியே சொல்கிறேன். பட் இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் இருந்தாலே போதும், இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய சம்ஸ் கண்டிப்பாக ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னா, இங்கே நான் அதுக்கு முன்னாடி எழுதி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு சுச்சுவேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் காஸ்ட் எதுவுமே எனக்கு சேஞ்சே ஆகாமல் ஃபிக்ஸடாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 1 இயருக்கு ரெண்ட் ஆஃப் த ஃபிலிம் வந்து மாறாது, ஒரு இண்டஸ்ட்ரியோட ரெண்ட் வந்து மாறாது, கரெக்டாக? ஸோ ஒரு 1 இயர்க்கோ 6 மந்த்ஸ்க்கோ ரெண்ட் மாறாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு காஸ்ட் ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா இதை ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு சொல்லுவேன். ஸோ இது ரெண்ட்டுன்னு மட்டும் கிடையாது, ஒரு சூப்பர்வைசரோட சேலரிஸாக கூட இருக்கலாம், இன்சூரன்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இதுதான் ஃபிக்ஸ்டு காஸ்ட். அண்ட் வேரியபிள் காஸ்ட் அப்படின்றது என்னென்னா, இது ப்ரொடக்ஷனோட வால்யூமை பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் வேரியபிள் காஸ்ட் வில் வேரி வித் வால்யூம் ஆஃப் த ப்ரொடக்ஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்டீரியலோட காஸ்ட் வேரி ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேபரோட காஸ்ட் வேரி ஆகிட்டே இருக்கும். லேபருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் லேபர்ஸ் ஆர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஃபைனலி ஆப்ரேட்டிங் சப்ளைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இண்டஸ்ட்ரி நடத்தும் போது அதில் நம்ம நிறைய சப்ளைஸ் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லூப்ரிகேட்டிங் ஆயில்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி லூப்ரிகேட்டிங் ஆயில் எனக்கு அதனுடைய ப்ரைஸ், அதனுடைய காஸ்ட் எனக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டோட்டல் காஸ்ட் இஸ் நத்திங் பட் த அடிஷன் ஆஃப் திஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அண்ட் த வேரியபிள் காஸ்ட். ஓகேவா? இந்த 3 கிளியராக இருக்கீங்களா? ஸோ இது எனக்கு டேரெக்டாக இந்த கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. டோட்டல் காஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இங்கிருந்து தான் எனக்கு முக்கியமான விஷயமே தெரியும். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பிரேக் ஈவன் பாயிண்ட்கான ஃபார்முலா என்னன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ. ஸோ வேல்யூனாலும் சேல்ஸ் அப்படின்ற மாதிரி கூட கேட்பாங்க. ஸோ ஓகேவா, பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் யூனிட்டில் கேட்பாங்க, அது வேல்யூவில் கேட்பாங்க. ஸோ இது தெரியணும்னா நம்மளுக்கு ஃபிக்ஸடு காஸ்ட் ரெண்டுத்துலையும் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட்டில் எனக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் தான் நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. பட் எனக்கு கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட்ன்ற ஃபார்முலா தெரியணும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ரேஷியோன்றதுன்னு தெரியணும், அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது என்னென்னா, இந்த ஃபிக்ஸடு காஸ்ட் ப்ளஸ் திஸ் வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் தான் எனக்கு செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் நல்லா பாருங்களேன். இந்த வேரியபிள் காஸ்ட்டை மட்டும் நான் அந்த சைடு கொண்டு போய்க்கிறேன், ஏன்னா வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸடு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அப்போது இது ஒரு ஃபார்முலா, இது ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட். இது ரெண்டுமே எதுக்கான ஃபார்முலானா, கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட். இது தனியாக அந்த 2 ஃபார்முலா படிக்கிறது வந்து கொஞ்சம் மனப்பாடமாக கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் இதுதான் எனக்கு லாஜிக், கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட். ஓகேவா? ஸோ கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட்டுக்கு என்ன ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் என்னன்னா, இந்த ஃபிக்ஸடு காஸ்ட் ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேரியபிள் காஸ்ட்டை மட்டும் அந்த சைடு கொண்டு போயிட்டா எனக்கு என்ன வரும்? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ்
வேரியபிள் காஸ்ட் ஆர் அதர்வைஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் ரெண்டுமே இருக்கா. அந்த ரெண்டு ஃபார்முலாவுமே எனக்கு கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட்கான ஃபார்முலா. ஓகேவா? அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ரேஷியோ நம்ம ஒன்று பார்த்தோமா இல்லையா? சிஎம்ஆர் நான் வச்சுக்கிறேனே, சிஎம்ஆர் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு என்னன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட். ஸோ கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்னு வச்சுக்கலாமே, கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் ஹோல் டிவைடட் பை நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ்ன்றது என்ன? இங்கே இருக்கிறது ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். ஸோ செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரே ஒரு யூனிட்டுக்கு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வச்சு முடிஞ்சா, ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட், டோட்டல் காஸ்ட். செல்லிங் ப்ரைஸ்னா என்ன? அடிஷன் ஆஃப் தீஸ் டூ, ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். அண்ட் இந்த வேரியபிள் காஸ்ட் அந்த சைடு கொண்டு போயிட்டா இது ஒரு ஃபார்முலா ஃபார் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட். அண்ட் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ரேஷியோக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, திஸ் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட் ஹோல் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட். ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு 5 ஃபார்முலாஸாக இருக்கும். ஃபிக்ஸட் ப்ரைஸ்னால் என்ன? இப்போ நான் இன்னும் ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் அண்ட் டோட்டல் காஸ்ட்னா என்ன? கான்ட்ரிபியூஷன் மார்ஜினுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஆல்ரெடி பார்த்தோம். செகண்ட் ஃபார்முலா ஃபிக்ஸட் ப்ளஸ் ப்ராஃபிட் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ரேஷியோக்கான ஃபார்முலா ஆல்ரெடி கண்டுபிடிச்ச கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் பெர் செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட். ஓகேவா? இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கேட்பாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட்ஸில் கேட்கலாம், ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ எதுலையோ ஒன்று கேட்கலாம். ஓகேவா? இந்த ரெண்டுத்தில் கேட்டாலும் ஒன்றுமே ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது மார்ஜின் ஆஃப் சேஃப்டினாலே எக்ஸஸ் சேல்ஸை கன்சிடர் பண்ணணும். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி யூனிட்ஸில் கேட்டாங்கன்னா எக்ஸஸ் சேல்ஸ் இன் யூனிட் மைனஸ் நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருப்போம் என் யூனிட்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன் யூனிட்ஸ்னு கேட்டாங்கன்னா எக்ஸஸ் சேல்ஸ் இன் யூனிட் மைனஸ் திஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸ். ஓகேவா? இதுவே இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ ஆர் வால்யூமில் கேட்டாங்க அப்படின்னா எக்ஸஸ் சேல்ஸ் இன் ருபீஸ் வி ஹாவ் டு கன்சிடர் இன் ருபீஸ். அதே மாதிரி மைனஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் ருபீஸ். பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் ருபீஸ்னா இந்த ஃபார்முலா. ஓகேவா? சிம்பிள் தான். எனக்கு ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கிறதும் சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட் நான் சொன்ன இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு ஃபார்முலாஸாகவே சிம்பிளாக தான் இருக்கும். இதை வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? திஸ் ஹோல் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த யூனிட். அண்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் வேல்யூக்கு என்ன ஃபார்முலா? ஆல்வேஸ் நியூமரேட்டர் வில் பி ஃபிக்ஸட் காஸ்ட் ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட்ன்றது எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ்க்கு, இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ ஆர் சேல்ஸில் கேட்குறாங்க, வால்யூமில் கேட்குறாங்கன்னா யூ வில் பி ஹேவிங் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ரேஷியோ. அதே மாதிரி நான் ஆல்ரெடி இங்கே சொன்ன மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன் யூனிட்ஸ் அண்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன் வேல்யூ. இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயம், இங்கே இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் பிவி, ப்ராஃபிட் பை வால்யூம் ரேஷியோ. ஸோ ப்ராஃபிட்ன்றது ஒன்றுமே இல்லை, கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பை மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். இது எப்படி நான் சொல்கிறேன்? ஸோ இங்கே இருக்குது பாருங்களேன், இதுலேருந்து ப்ராஃபிட் மட்டும் எனக்கு வேணும். ஸோ இது அந்த சைடு கொண்டு போயிடலாமா? இது என்ன கான்ட்ரிபியூஷன் கரெக்டாக? ஆல்ரெடி கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட் இங்கே இருக்குது. இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் அந்த சைடு கொண்டு போயினா கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். கரெக்டாக? ஸோ அதை தான் இங்கே நான் ப்ராஃபிட்டில் எழுதியிருக்கேன். ஸோ ப்ராஃபிட் இஸ் நத்திங் பட் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். அண்ட் ஃபைனலி P/V ரேஷியோ கேட்கறதுக்கான சம்ஸும் சான்ஸ் இருக்குது. ஸோ P/V ரேஷியோனா கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ்க்கான ரேஷியோ தான் எனக்கு P/V ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். முக்கியமாக இன்னும் ரெண்டு விஷயம் என்னென்னு கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன என்செம்மில் கேட்ட கொஸ்டின் சேல்ஸ் அட் பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸில் எவ்வளோ சேல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலானா ஒன்றுமே கிடையாது. இங்கே ஆல்ரெடி நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸ் கண்டுபிடிச்சிருப்போமா இல்லையா? யூனிட்ஸ் கூட கண்டுபிடிச்சது கூட நம்ம என்ன பண்ணணும்னா செல்லிங் ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ சம்ஸ் பார்க்கும்போது இன்னும் சிம்பிளாகவே புரியும். நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அண்ட் ஃபைனலி நான் சொன்ன சம்ஸை வச்சு மேக்ஸிமம் போய்க்கலாம். அண்ட் நான் ப்ரீவியஸ் இயர் என்செம்லேயும் கேட்டிருந்தாங்க, அது எல்லாமே நான் காமிக்கிறேன். ஸோ புரியும். இப்போது நான் டேரெக்டாக புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் போகிறேன். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ், இது ஒரு 20 மினிட்ஸான வீடியோ இருந்தாலும் பரவாயில்ல, பட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இதுலேருந்து கண்டிப்பாக இந்த சம்ஸ் கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் 1ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ஃபர்ம் ஹாஸ் அ ஃபிக்ஸட் காஸ்ட். எனக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட்டும் கொடுத்துட்டாங்க, வேரியபிள் காஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. டிட்டர்மைன் த பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்சோ சேல்ஸ் வேல்யூ. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் கேட்குறாங்க அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சேல்ஸ் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ வால்யூம் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் இன் யூனிட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சேல்ஸ் வேல்யூ. சேல்ஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஇபி கேன் ஆல்சோ ரெப்ரசென்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூனா இன் ருபீஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸ்க்கு ஃபார்முலா என்ன?
இங்கே என்ன ஃபார்முலா இருக்குது, ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை சிஎம் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட். ஃபிக்ஸட் காஸ்ட் ஆல்ரெடி என்ன கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 10,000 கரெக்டாக. ஸோ கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட் நம்ம கண்டுபிடிக்கணும். கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட் தான் ஆல்ரெடி நான் ஃபார்முலா சொன்னேன். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட் கொடுக்கல. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். therefore 5 minus 3 that is equal to 2. அப்போது எனக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் இன் யூனிட்ஸ் வேணும் அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் திஸ் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட். therefore 5,000 யூனிட்ஸ் தான் எனக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ். அதே மாதிரி வால்யூம்னாலும் யூனிட்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ இங்கே எனக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூவில் கேட்குறாங்க. என்ன பண்ணுன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ரேஷியோ. ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ரேஷியோ. ஸோ இது ஃபஸ்ட்டு கேட்டது வால்யூம்னால யூனிட்ஸ், சேல்ஸ் வேல்யூனா வேல்யூ, நம்ம செகண்ட் ஃபார்முலா. கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா ஆல்ரெடி நான் சொன்னேன் கரெக்டாக. ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா, கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் கரெக்டாக. therefore கான்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட் நான் இது டினாமினேட்டர் கண்டுபிடிச்சிக்கிறேன். கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் பை செல்லிங் ப்ரைஸ். கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்டுக்கே ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம், இங்கே கண்டுபிடிச்சோம் 2 கரெக்டாக. ஸோ இந்த 2 சப்ஸ்டியூட் பண்ணி ஹோல் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் என்ன, செல்லிங் ப்ரைஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, எனக்கு இங்கே 5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல் டிவைடட் பை 5ன்றது தான் எனக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் வில் பி ஆல்வேஸ் 10,000. இங்கே நல்லா பாருங்கள், BEP in sales value வேணும். ஃபார்முலா என்ன, ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ரேஷியோ. கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ரேஷியோக்கான ஃபார்முலா என்ன, கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் ஹோல் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தது அந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் இருந்தாலே போதும், ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஸோ எனக்கு 25,000 வந்துருச்சு. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ அவ்வளவுதான். ஸோ இதிலிருந்து இந்த ரெண்டு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்தது calculate the margin of safety considering that actual production is 8,000. 8,000ன்றது ப்ரொடக்ஷனாக இருந்துச்சுன்னா எனக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கேட்குறாங்க. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட்ஸில் தான் கேட்குறாங்க. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ்க்கு ஃபார்முலா என்ன, எக்ஸஸ் சேல்ஸ் மைனஸ் BEP இன் யூனிட்ஸ். ஆல்ரெடி நம்ம BEP இன் யூனிட்ஸ் கண்டுபிடிச்சோம் 5,000. எக்ஸஸ்ன்றது கொஸ்டினில் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எனக்கு இங்கே 8,000 கொடுத்துருக்காங்களா. ஸோ therefore 8,000 minus 5,000ன்றது 3,000 கரெக்டாக. இதுதான் எனக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஓகேவா, நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட் கண்டுபிடிச்சோம் பை ஃபார்முலா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட். இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ கண்டுபிடிச்சோம் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ரேஷியோ. இந்த கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ரேஷியோக்கு ஃபார்முலா என்ன, கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட் ஹோல் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த யூனிட். ஓகேவா, ஸோ இங்கே திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்காங்கன்னு ஞாபகம் குழப்பிக்காதீங்க. ஃபார்முலாஸ் கரெக்டாக தெளிவாக இருந்தாலே போதும். ஸோ இதை நம்ம இன்னொரு வேலையும் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் கான்ட்ரிபியூஷன் இன் BEP இன் வேல்யூவை இன்னொரு இதுலேயும் நமக்கு ஃபைன் பண்ணிக்கலாம். எப்படின்னா BEP இன் யூனிட்ஸ் மல்டிப்ளைட் வித் செல்லிங் ப்ரைஸ். ஸோ இந்த ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாலே எனக்கு BEP இன் வேல்யூ கிடச்சிடும். ஏன்னா யூனிட்ஸ் எவ்வளோன்னு தெரியுது. ஒரு யூனிட்டின் 5 ரூபாய்க்கு செல் பண்ணுறேன் அப்படின்னா டோட்டலி எனக்கு இது வேறு தானே எனக்கு வேல்யூவில் வரும், அதாவது ருபீஸில் வரும். therefore rupees 5,000 into 5 that is 25,000 will be your BEP in value. ஓகேவா, ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சிச்சு, சிம்பிள். ஸோ இதுதான் என் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதையும் நான் ஸ்கேன் பண்ணி நான் டிரைவில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. செகண்ட் இன்னொரு சம் என்னன்னா, a high-tech rail will carry a maximum of 36,000 passenger. ஸோ 36,000 passenger அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் வித் per fees of 400. ஸோ அப்போ per fee தான் எனக்கு இங்கே ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ fee 400ன்றது ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகேவா, வேரியபிள் காஸ்ட் per passenger is 150. ஸோ ஃபிக்ஸட் பண்ணிட்டாங்க பட் வேரியபிள் காஸ்ட் per passenger is 150ன்னு சொல்லிட்டாங்க. while the fixed costs are 25 lakhs per year. ஓகேவா, இங்கே எனக்கு நிறைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்றதுனால குழம்பிக்க தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் எனக்கு 25 lakhs per year எடுக்கணுமா, அதே மாதிரி 400 எடுக்கணுமான்னு டவுட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஃபிக்ஸட் காஸ்ட்டாக 25 ஃபிக்ஸட் காஸ்ட்னே கொடுத்துருக்காங்க. 25 lakhs per yearன்றது தான் ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்ன கொஸ்டினில் கேட்குறாங்க பாருங்கள், ஃபைண்ட் த பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ். நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் நத்திங் பட் பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸ். கரெக்டாக, ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் இன் யூனிட்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலா, ஃபிக்ஸட் காஸ்டிங் என்ன 25 lakhs ஹோல் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட். கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட்டுக்கு ஃபார்முலா என்ன, 2 ஃபார்முலா இருக்குது. வெய்தர் யூ கேன் யூஸ் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஆர் ஃபிக்ஸட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட். எங்களுக்கு ப்ராஃபிட் எதுவும் கொடுக்கல, அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். செல்லிங் பிரைஸ் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே என்னன்னா
ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் பேசஞ்சர் நம்ம ஃபைன் பண்ணணும், அதாவது பெர் யூனிட் நம்ம ஃபைன் பண்ணணும். என்ன ஃபைன் பண்ணணும்னா இப்போ டோட்டலி எனக்கு 400ன்றது தான் எனக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸு, ஓகேவா? அதுலேருந்து அதாவது செல்லிங் ப்ரைஸு மைனஸ் வேரியபிள் காஸ்ட் என்ன 150, இது எனக்கு செல்லிங் ப்ரைஸ். இந்த 400ன்றது ஃபிக்ஸட் காஸ்ட் கிடையாது, செல்லிங் ப்ரைஸு. செல்லிங் ப்ரைஸ் எனக்கு 400 மைனஸ் இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் 150. ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ஃபிக்ஸட் வேரியபிள் காஸ்ட் தான் இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் இருக்கும். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், கரெக்டாக? அதுதான் எனக்கு கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட். யூனிட்னாலும் ஒன்று தான், பேசஞ்சர்னாலும் ஒன்று தான். ஸோ இங்கே எனக்கு ஆல்ரெடி 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 400 மைனஸ் 150 தட் வில் பி யுவர் 250. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன 25 lakhs டிவைடட் பை 250ன்றது நம்ம கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட். therefore you will be getting 10,000 passengers. ஸோ இதுலேருந்து கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ நமக்கு ஃபைன் பண்ணிட முடியும். இதை வேல்யூவை வச்சு எப்படி இந்த வேல்யூ மல்டிப்ளைட் வித் என்ன வேல்யூ மல்டிப்ளைட் வித் செல்லிங் ப்ரைஸ், கரெக்டாக? ஸோ இதையும் செல்லிங் ப்ரைஸையும் மல்டிப்ளை பண்ணாலே எனக்கு 4 lakhs, சாரி இந்த 10,000 இந்த செல்லிங் ப்ரைஸ் கூட மல்டிப்ளை பண்ணாலே 40 lakhsன்ற வேல்யூ வந்துடும். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பட் அதுவும் கரெக்ட் தான். இன்னொரு ஃபார்முலா பற்றி யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணால் மார்க் போடுவாங்க. ஸோ ஃபைனலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ ஃபைன் பண்ணணும்னா என்ன, ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ரேஷியோ. கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா, கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட் ஹோல் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ். ஸோ கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட் தான் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்னு எழுதியிருக்காங்க. ஹோல் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் தான் இங்கே எனக்கு இருக்குது. அதாவது டினாமினேட்டர் இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ டினாமினேட்டர்லாம் ஃபைன் பண்ணிங்கன்னா எனக்கு டினாமினேட்டர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நியூமரேட்டரில் என்ன 25 lakhs சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் தட் சேம் 40 lakhs. ஸோ இந்த சேம் 40 lakhsன்றது தான் நான் ஆல்ரெடி நாங்கள் சொன்னேன். இதை கண்டுபிடிச்சிட்டு செல்லிங் ப்ரைஸ் கூட மல்டிப்ளை பண்ணாலும் 40 lakhs தான் வரும், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எனக்கு இன்னொரு சம்ஸ் பார்க்கலாமா? இந்த மாதிரி சம்மும் கேட்பாங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்ம நிறைய சம்ஸ் இதில் சால்வ் பண்ணலாம். இன்னொரு 2 சம்ஸ் பார்த்துட்டு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கேட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நியர்லி அரௌண்ட் ஒரு 20 to 25 minutes வீடியோவாக இருக்கும். பட் இது நல்லா பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ரீகாந்த் என்டர்பிரைசஸ் இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ எனக்கு சேல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இயரில், செகண்ட் இயரில் ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, வேரியபிள் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஸோ இங்கே இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே சேல்ஸு, வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன் மார்ஜின், ஃபிக்ஸட் ப்ரைஸ் ஆல்ரெடி நம்ம அங்கே பார்த்த இதே தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு நம்மளுக்கு சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நம்மளுக்கு என்ன கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரைஸே கொடுக்கல. செல்லிங் ப்ரைஸே இந்த சம்மில் கொடுக்கல. அதனால நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம்னா P/V ரேஷியோ ஃபார்முலா. P/V ரேஷியோனா நத்திங் பட் கான்ட்ரிபியூஷன் பெர் சேல்ஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபைன் பண்ணியிருப்போம். அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு என்ன இன்னொரு ஃபார்முலானா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை P/V ரேஷியோ. P/V ரேஷியோனா கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் பை இதுக்கு தட் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் யூனிட் பெர் சேல்ஸ். சேல்ஸ் நம்மளுக்கு தெரியும், கான்ட்ரிபியூஷன் யூனிட் பெர் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஆர் ஃபிக்ஸட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட். இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ரெடி ஃபிக்ஸட் ப்ரைஸும் இருந்தது அப்படின்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நான் BEP யூனிட் கண்டுபிடிச்சிருவேன். அதே தான் இந்த சம்ஸ் நான் ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறேன், பார்த்துக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே இன்னொரு சம்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா சம்ஸுமே ஸ்கேன் பண்ணி நான் ட்ரைவில் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி எல்லாமே சேம் ஃபார்முலா தான் இருக்கும். ஸோ அதனால் இருக்கும், அதை அப்படியே ஜஸ்ட் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ எஃப்எம் ஹேஸ் அ ஃபிக்ஸட் காஸ்ட் எனக்கு 50,000 கொடுத்துட்டாங்க அண்ட் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, வேரியபிள் காஸ்ட். ஸோ செல்லிங் ப்ரைஸும் வேரியபிள் காஸ்ட்டும் மைனஸ் பண்ணால் வி வில் பி கெட்டிங் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட் நம்மளுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் லெவல், ப்ரெசென்ட் லெவல் ஆஃப் த ப்ரொடக்ஷன் இஸ் 3,500 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் கேட்குறாங்க அண்ட் ஆல்சோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம்னா ஃபஸ்ட்டு யூனிட், அதுதான் நான் BEP இன் யூனிட், இது BEP இன் செகண்ட், அதாவது வேல்யூவில் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு BEP இன் யூனிட் ஃபார்முலா என்ன, ஆல்வேஸ் நியூமரேட்டர் வில் பி யுவர் ஃபிக்ஸட் காஸ்ட், டினாமினேட்டர் வில் பி யுவர் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட். கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட் கேன் பி கால்குலேட்டட் பை செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எல்லா வேல்யூஸுமே கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ கூட செல்லிங் ப்ரைஸை நம்ம மல்டிப்ளை பண்ணாலே இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ இது எனக்கு என்ன 2000, செல்லிங் ப்ரைஸ் என்ன, செல்லிங் ப்ரைஸ் இஸ் நத்திங் பட் 50. ஸோ 2000 into 50 என்ன, 2000 in 50 will be around 1 lakh கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 1 lakh அப்படின்றது தான் எனக்கு BEP இன் சேல்ஸ் வேல்யூ. இதை நான் இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணியும் கேல்குலேட் பண்ணலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கேல்குலேட் பண்ணோம். பட் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொன்னேன். மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு என்ன, எக்ஸஸ் எவ்வளோ ப்ராடக்ட் டிவைடட் மைனஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் இன் யூனிட்ஸ். இங்கே ஆல்ரெடி எக்ஸஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஸோ எக்ஸஸ் வந்து ப்ரெசென்ட் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கா ப்ரெசென்ட் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் 3,500. இதுதான் எனக்கு எக்ஸஸ், ஓகேவா. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்
3500 minus break even point in units already நம்ம கண்டுபிடிச்ச 2000 substitute பண்ணீங்கன்னா 1500. third question என்னன்னு பாருங்களா, find the change in break even point. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான question. find the change in break even point and the margin of safety if fixed cost increases from 50,000 to 60,000. fixed cost increase பண்ணிட்டாங்க, அப்போ break even pointடும் அதே மாதிரி மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, அதே ஃபார்முலா தான். ஃபிக்ஸட் காஸ்ட்டை 50,000 பதில் 60,000 சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. நீங்கள் அங்கே பார்த்த மாதிரியே தான் ஃபிக்ஸட் காஸ்ட்டை 50க்கு பதில் 60 சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டிலையும் எனக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அதே மாதிரி தான் ஃபைன் பண்ணுவீங்க. இதிலேருந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பீங்க, பிரேக் ஈவன் பாயிண்ட்டு, அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஸோ ஃபார்முலாஸை நல்லா தரவு பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் எண்ட் செம்மில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அதை மட்டும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ வித் திஸ் நம்ம இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் இயர் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ஏ கம்பெனி மேக்ஸ் அ சிங்கிள் ப்ராடக்ட் வித் சேல்ஸ் ப்ரைஸ் ஆஃப் ₹10, அதாவது செல்லிங் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க, அண்ட் வேரியபிள் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வந்துடும், கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட் கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ரெடி ஃபிக்ஸட் காஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க 60,000. நம்ம ஆல்ரெடி நம்ம இப்போ கண்டுபிடிச்ச போன சம் மாதிரியே தான் 60,000 கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பிரேக் ஈவன். இது என்னடா இப்படின்னு யோசிக்க வேணாம். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பிரேக் ஈவன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸில் கேட்குறாங்க, அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம ஆன்சரும் நம்ம பார்த்தா கூட நம்ம ஆன்சர் நான் ஒன்ஸ் வைக்கிறேனே. ஸோ ஆன்சர் வைக்கும்போது நம்ம ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்தது எல்லாமே நோட் பண்ணிக்கலாம். செல்லிங் ப்ரைஸ் என்ன, வேரியபிள் காஸ்ட் என்ன, ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன் பிரேக் ஈவன் அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் கேட்குறாங்க, இன் யூனிட்ஸில் கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன, ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். கரெக்டாக, அதாவது ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட், அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங், இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் 60,000, செல்லிங் ப்ரைஸ் 10, வேரியபிள் காஸ்ட் 6, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 15,000 யூனிட்ஸ். ஓகேவா? இன் டெர்ம்ஸ் ஆஃப் சேல்ஸ்ன்னு கேட்குறாங்க. சேல்ஸ்னால் என்ன, நத்திங் பட் வேல்யூவில் கேட்குறாங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ. வேல்யூவில் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த வேல்யூ இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 10, அது கூட இந்த 15,000 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 1,15,000. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், அதுதான் 1,15,000 முடிஞ்சு போச்சு. இப்போ பட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஃபார்முலாவில் எழுதணும். ஃபார்முலாவில் எழுதணும்னா ஒன்றுமே இல்லை, பிஇபி இன் யூனிட்ஸ், BEP in units into selling price per unit. அதாவது செகண்ட் நம்ம இப்படியும் கால்குலேட் பண்ணலாம், ஆர் அதர்வைஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ரேஷியோலாம் ஃபைன் பண்ணியிருப்போமா இல்லையா, அந்த ஃபார்முலா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் ரேஷியோ, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணலாம். யூ வில் பி கெட்டிங் வாட், 1,15,000. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொன்னது இது. இப்படி இந்த ரெண்டு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் 5 மார்க்ஸ். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா. கான்ட்ரிபியூஷன் டு சேல்ஸ் ரேஷியோ. கான்ட்ரிபியூஷன் டு சேல்ஸ் ரேஷியோனா என்ன, P/V ரேஷியோ. கரெக்டாக? ஸோ கான்ட்ரிபியூஷன் டு சேல்ஸ் ரேஷியோ என்னன்னா, கான்ட்ரிபியூஷனாக என்ன, கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட் தான் கான்ட்ரிபியூஷனே சொல்கிறாங்க. ஸோ கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட் தான். அப்போ மேலே கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் யூனிட்டுக்கு என்ன ஃபார்முலா, செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் டிவைடட் பை சேல்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, சேல்ஸ்ன்றது நத்திங் பட் செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 10 - 6 ஹோல் டிவைடட் பை 6 ரேஷியோ கேட்குறாங்க. தர்ஃபோர் இன்டூ 100 கேலண்டர் பிடிச்சிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 40%. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 கொஸ்டின் தான் எனக்கு. வாட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வில் பி நீடட் டு சோல்ட் டு அச்சீவ் த ப்ராஃபிட் ஆஃப் 10,000. 10,000ன்ற ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணுன்னா எவ்வளோ ப்ராடக்டை நான் செல் பண்ணியிருக்கணும் அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலாலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், ஒன்றுமே இல்லை, ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். இந்த டோட்டல் ப்ராஃபிட்டை விட்டுருங்களேன். இந்த டோட்டல் ப்ராஃபிட்ன்றது இந்த 10,000 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இதை விட்டுருங்க. மீதி என்ன இருக்கும், ஃபிக்ஸட் ப்ரைஸ் டிவைடட் by selling price minus variable cost. இந்த ஃபார்முலா என்ன, fixed price divided by selling price minus variable cost னா என்ன, that is nothing but contribution margin per unit. BEP. கரெக்டா? BEP, fixed price divided by contribution margin per unit. இந்த contribution margin per unit தான் selling price minus variable cost. So fixed price divided by selling price minus variable cost னா BEP. அந்த BEP in units கூட plus target profit நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி 60,000 plus target profit and கொஸ்டினில் 10,000 whole divided by selling price minus variable cost, that will be getting as 17,500 units. இதுவே in terms of வேல்யூவில் கேட்குறாங்க. in terms of வேல்யூவில் எனக்கு 30,000க்கு இருந்துச்சுன்னா என்னன்னு கேட்குறாங்க, 13,000 ப்ராடக்ட் சேல்ஸ்க்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை. இப்போ எனக்கு பாருங்களேன், கான்ட்ரிபியூஷன் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் டிவைடட் பை, ஒன் செகண்ட் நான் காமிக்கிறேன் பாருங்களேன்.
வாட் லெவல் ஆஃப் சேல்ஸ் வில் பி அச்சீவ் டு கெட் அ ப்ராஃபிட் ஆஃப் 30,000 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஃபிக்ஸட் காஸ்ட் இங்கே இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஹோல் டிவைடட் பை இந்த 0.4 அப்படின்றது ஒன்றுமே இல்லை. 0.4ன்றது என்னென்னா எனக்கு P/V ரேஷியோ தான் 0.4. P/V ரேஷியோன்னு சொல்லலாம். ஆர் எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கண்டுபிடிச்ச அதாவது இங்கே இருக்கும் பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஹோல் டிவைடட் பை 100 நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் சேல்ஸ் ஃபார் ப்ராஃபிட். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு இந்த ஆல்ரெடி இந்த மாதிரி கண்டுபிடிச்சது கூடயே இங்கே 10,000 ஆட் பண்ணியிருப்பீங்க, 30,000 ஆட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அண்ட் ஃபைனலி நியூ பிஇபி. நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, பிஇபியை வந்து இஃப் வேரியபிள் காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அப்போது அதே மாதிரி ஃபிக்ஸட் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, வாட் வில் பி நியூ பிஇபின்னு கேட்குறாங்க. அப்போது பிஇபி இன் டெர்ம்ஸ் ஆஃப் யூனிட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பிஇபி இன் டெர்ம்ஸ் ஆஃப் யூனிட்டுக்கு ஃபார்முலா என்ன? ஃபிக்ஸட் ப்ரைஸ் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். கரெக்டாக? ஸோ ஃபிக்ஸட் ப்ரைஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா 10,000 ஆட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ 60,000 + 10,000, ஏன்னா 10,000ன்றது கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிக்ஸட் ப்ரைஸ் வில் பி இன்க்ரீஸ்டு 10,000 கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிக்ஸட் ப்ரைஸ் வந்து 70,000 மாறிடுச்சு. செல்லிங் ப்ரைஸ் எதுவுமே சேஞ்ச் இல்லை, தர்ஃபோர் 10 அப்படியே இருக்குது. வேரியபிள் காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க, வேரியபிள் காஸ்ட்டும் 2 rupees எனக்கு ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. தர்ஃபோர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் பிஇபி இன் டெர்ம்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ்ட் வேரியபிள் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதுக்கு எனக்கு 3 மார்க். ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுறது தான். இந்த இடத்துல மட்டும் குழப்பிக்காதீங்க, இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல என்னன்னு குழப்பிக்காதீங்க. ஸோ இதுதான் எனக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் அனாலிசிஸ் சம்ஸ். ஓகேவா?